ஏய் கல்யாணம், ஐயா. இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. சரி ஏய் நந்தினி, கூட்டு வா. வாங்க வாங்க. வா. ம். வா உள்ள வா. அக்கா, சமயக்கட்டு எங்கக்கா இருக்கு? வந்த உடனே சமையல் கட்டா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பரவாயில்லக்கா, பாத்திரம் ஏதாவது கிடந்தா கழுவி போட்டுருங்க. ஓகே நந்தினி, நீ பாத்துக்க, உள்ள கூட்டு போ. டேய் கல்யாணம், ஐயா இந்த வந்துட்டியா? இங்க வா. ஐயா வா மேல வா. வீடு நல்லா சூப்பரா இருக்குக்கா. நல்லா பெரிய வீடா இருக்கு. ஆ, இதே மாதிரி மேல ஒரு மாடி இருக்கு, அங்கேயும் ரூம் எல்லாம் இருக்கு. நான் காட்டுறேன். சரி வா, கிச்சன் பார்க்கலாம். சரிக்கா. யாரது? ஐயோ, நல்லா சிக்கிட்டோமே. சூர்யா சார் இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப என்னதான் புடிச்சு திட்ட போறாங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். யாரு? அம்மா, என் பேரு ரேணுகா. சொந்த ஊரு நாமக்கல்ல. ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியில அவன் ஏமாத்தி நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாமா. என்ன பண்றதுன்னு தெரியாம நடு தெருவுல நின்ன. அப்பதான் அம்மாவும் ஐயாவும் எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வான்னு கூட்டிட்டு வந்தாங்க. யாரு? இதான் அம்மாவா? அம்மா அம்மா, நான்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. அது ஏய் 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 ஏய், நான் ஒன்ன எதுவும் கேட்கல. வாயை மூடிட்டு வேலையை பாரு. நீ மேல சொல்லு. அது வந்து ஐயா சொன்னாருமா. ஐயா தான் சொன்னாரா? இல்ல, எனக்கு புரியல. ஊர்ல இருக்கிற ஒண்ணு இல்லாததுக்கு தோட்டத்துல வேலை பாக்குறவங்களுக்கெல்லாம் இங்க சோறு போட்டு வைக்கிறதுக்கு சுந்தரவள்ளி வீடு என்ன சத்திரமா சாவடியா? அம்மாமா, நான் ஒரு ஓரமா இருந்துக்கிறேம்மா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம்மா. அக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அக்கா. ஏய் நிறுத்தடி. அவ என்னமோ சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி அவளை சிபாசுக்கு கூப்பிட்டு இருக்க. அவளே இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி. இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில போ. இந்த நிமிஷம் வெளியில போனோம். செக்யூரிட்டி. அம்மாமா, நானே வெளியே போயிடுறேம்மா. நில்லு. ஏய், எங்க போற? உனக்கு இங்க உள்ள வேலை இருக்கு. போ உள்ள. ஐயா, நான் தான் சொல்றேன்ல, போ உள்ள. டாடி வாங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட வேலை செய்யறதுக்கு இங்க நந்தினி இருக்கா. ஆனா நந்தினிக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கா? என்ன, யாருமே இல்லல்ல. அதனாலதான் இனிமே நந்தினியோட எல்லா வேலையும் செய்யறதுக்கு தோ இந்த பொண்ண. உன் பேரு என்னமா? ரேணுகா சார். ரேணுகா. ஓகே ரெடி. ரேணுகாவை நான் வேலைக்கு எடுத்திருக்கேன். நானே சம்பளமும் கொடுத்துருவேன். சரியா? சரிங்க சார். ஓகே, உள்ள போ. போய் உன் வேலையை பாரு. டாடி இங்க பாருங்க, நந்தினி இங்க வாழ வந்திருக்கா, வேலை செய்யறதுக்கு இல்ல. இனிமே இந்த பொண்ணு தான் இங்க வேலை செய்வா. ஓகே? போட்டும். நந்தினி, நீ கூட்டு போ. வா. ஹலோ அம்மா. எல்லாம் ஓகே தானே? அந்த வீட்ல போய் செட்டில் ஆயிட்டியா? ஆமாமா, வந்து வேலைக்காரியாவே சேர்ந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே ரோட்ல வச்சு கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு போனாங்களா, அதே மாதிரி அவ வந்து கேட்டா. அழுதுட்டு ஒரு நடிப்ப போட்டேன். அவ புருஷன் சூர்யாவும் வந்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து கார்லயே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. சூப்பர். நீ வேலையை அங்க பாரு, சம்பளத்தை நான் தரேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குமா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்.
அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா கவனிக்கணும். சூர்யா எங்க போறான், எங்க இருந்து வரான்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். புரியுதா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்னம்மா பண்ணணும்? நீ அங்க முதல்ல எல்லார்கிட்டயும் க்ளோஸா பழகு. அவங்க உன்னை முழுசா நம்புற மாதிரி பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். சரிங்கம்மா.